11 மணிக்கு ஒரு பையனோட ஒரு பொண்ணு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எல்லோரும் கேட்பதைப் போல நானும் கேட்கிறேன். ஊழல் கொள்வதற்காக ஒளிந்து பேசுவதைப் போல நடிக்கிறீர்களா? எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. மகிழுந்தில் தானே உட்கார்ந்திருக்கிறீர்கள். காட்டுக்குள் சென்று போய் கண்ணாமூச்சி விளையாடுவதற்காக உங்கள் கார் அங்கே பயணித்தது. ஏற்கனவே சமூக விரோதிகள் நடமாடுகிறார்கள் என்று அங்கே இருக்கிற பொதுமக்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள் 7 முறை. அப்பயுமே எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கல. அது துப்புக்கட்ட காவல்துறை. நான் தான் சொல்கிறேன், அந்த அதிகாரி காவல் ஆய்வாளரை கைது பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பொறுக்கி பயிலுங்கிறேன். நான் கையூட்டு வாங்கி கொண்டு கண்டும் காணாமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? சொல்லுங்க பார்ப்போம். காவல்துறை எதற்காக இயங்குகிறது? அதே போலீஸ் தானே சார் இவங்களை காலில் சுட்டு இன்னைக்கு காலையில் துடியலூர் கிட்ட பிடிச்சிருக்காங்க. ரொம்ப மிகச்சிறப்பானது. பிடிச்சி வச்சுக்கிட்டு சுட்டாங்க. காவலர்களை தாக்க வரும்பொழுது நான் தான் நேற்றே ஒரு வலைவெளி தளத்தில் பேசினேன். கடைசியாக வந்து எங்கே செய்வாங்கன்னா 3 பேர் பிடிப்பானுங்க, ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணுவானுங்க, கேஸை முடிப்பானுங்க, முழங்காலுக்கு கீழே சுடுவானுங்க, பிடிக்க போன போலீஸுக்கு இடது கையில் வெட்டு விழுகும்னு சொன்னேன். எல்லா வெட்டுகளும் இடது கையில் தான், போலீஸுக்கு மட்டும்.